வீடு வாடகைக்கு கொடுத்த ஹவுஸ் ஓனருக்காக தன்னோட உயிரையே பணயம் வச்சு ஒரு நாட்டோட அதிகாரத்தின் உச்சத்துல இருக்க ஒருத்தனை எதிர்த்து நிக்கிறதுன்றது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒண்ணு. அப்படிப்பட்ட கற்பனைக்கு தீனி போடுற ஒரு படம் தான் 2024 ரிலீஸ் ஆன தி பீக் கீப்பர் அப்படின்ற படம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோவோட தேன் பண்ணையில தேன் எடுத்துட்டு இருக்காரு. இவரோட வேலை இதுதான். பண்ணையில வச்சு தேனீக்களை வளர்ப்பாரு. மத்தவங்க வீட்டுல தேன் கூடு கட்டிட்டா இவரை தான் கூப்பிட்டு தேன் கூட்டை எடுக்க சொல்லுவாங்க. அதையும் பண்ணி கொடுப்பாரு. தேன் கூட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோவோட ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்க தான் தேன் பண்ண வைக்கிறதுக்கு இடம் வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க. நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட பண்ணைக்கு வந்து இப்போ எடுத்துட்டு வந்த தேன் கூட்டுக்குள்ள லேசர் லைட் மாதிரி வச்சு எதையோ அடிக்கிறான். உள்ள இருக்க தேனீக்கள் எல்லாம் மயங்கிடுது. அதோட ஹீரோ வளர்க்குற தேன் கூட்டையும் போய் பார்க்கறான். அதே சமயம் ஹவுஸ் ஓனரோட லேப்டாப்ல உங்க சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வருது. அதுலயே கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகுது. அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த கால் அட்டன் பண்றது ஒரு ஸ்கேமிங் கம்பெனி, ஃப்ராடு பசங்க. தனியா இருக்க வயசானவங்களோட சிஸ்டம்க்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க சிஸ்டம் ஹேக் பண்ணி அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணத்தையும் அடிச்சிருவானுங்க. வீட்டுக்காரமோட காலும் கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த கம்பெனியோட டிஎல் புதுசா வேலைக்கு சேர்ந்த பசங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வயசானவங்களை ஏமாத்தி பணத்தை ஆட்டையோ போடணும்னு இப்போ நான் பேசுறத பத்தி கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி உங்க சிஸ்டமோட ஆன்டிவைரஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை திரும்ப ரீபூட் பண்ணணும், அதனால நாங்க சொல்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்றான். அவங்களும் நம்பி ரிமோட் ஆக்சஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த லேப்டாப்போட மொத்த கண்ட்ரோலும் டிஎல் கிட்ட போயிடுச்சு. ஸ்கிரீன்ல என்ன நடந்தாலும் இப்போ டிஎல்க்கு தெரியும். உடனே லேப்டாப்போட ஸ்கிரீன்ல டக்கு டக்குன்னு நிறைய பேஜ் ஓபன் ஆகுது. ஹவுஸ் ஓனருக்கோ எதுவுமே புரியல. அதே சமயம் இங்க ஹவுஸ் ஓனர் பேர்ல எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்காங்க, வேற ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு எல்லாத்தையும் தேடி எடுக்கிறானுங்க. அப்போ இவங்க பேர்ல ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அக்கவுண்ட்ல 20 லட்சம் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே டிஎல் குஷியாகி மொத்தமா நம்ம அடிக்கணும்னு சொல்லி உங்க சிஸ்டம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடக் கூடாது, எங்களோட தப்பு தான், அதுக்காக காம்பன்சேஷனா உங்களுக்கு 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம்னு சொல்லி ட்ரஸ்டோட அக்கௌண்ட் நம்பரை சொல்றான். அதுக்கு ஹவுஸ் ஓனரும் இது என்னோட அக்கௌண்ட் நம்பர் இல்ல, நான் வச்சிருக்க ட்ரஸ்டோட அக்கௌண்ட்னு சொல்ல அதுக்கு டிஎல்லும் பரவாயில்ல அமௌண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய் பாக்குறாங்க. இப்போ ஐடி பாஸ்வேர்ட் டிஎல்க்கு தெரியும். அக்கௌண்ட்ல பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய்க்கு பதிலா 50,000 வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னங்க 5000 ரூபாய் காம்பன்சேஷன் சொன்னீங்க, ஆனா 50,000 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்ல மேடம் தப்பு நடந்துருச்சு, 5000 ரூபாய்க்கு பதிலா ஒரு ஜீரோ அதிகமா போட்டு 50,000 போட்டு விட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எனக்கு அனுப்பிடுங்க, இல்லைன்னா என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்றான். ஹவுஸ் ஓனரும் பயப்படாதீங்க, நான் பேலன்ஸ் 45,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பரை வாங்கி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதை எடுத்துடுறான். இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு, அதோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் இருக்கு. அப்புறம் என்ன அவங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணத்தையும் அட்டையை போடுறானுங்க. அக்கௌண்ட்ல இப்போ ஒத்த ரூபாய் கூட இல்ல. ஹவுஸ் ஓனருக்கு எதுவுமே புரியாம லேப்டாப்பை திரும்ப ஆன் பண்ணி பார்க்கும்போது அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணமும் போயிடுச்சு, நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம்னு தெரியுது. அழுகியே வந்துருது. இவங்க பணம் மட்டும் இல்லாம ட்ரஸ்டோட அக்கௌண்ட்ல இருந்த 20 லட்சம் போயிடுச்சு. ட்ரஸ்ட்ல இருக்க மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அதே சமயம் இங்க ஹீரோ பண்ணையில இருந்து சுத்தமான தேனை எடுத்து அழகான பாட்டில்ல பேக் பண்ணி ஹவுஸ் ஓனர் சாப்பிட கூப்பிட்டதால அவங்கள பார்க்க வர்றான். காலிங் பெல் அடிச்சு பார்க்கறான், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி இருக்கு. சோ ஏதோ தப்பா இருக்குன்னு அங்க இருந்த கத்தியை எடுத்துட்டு உள்ள போய் பார்க்கறான். அங்க சேர்ல ஹவுஸ் ஓனர் தன்னை துப்பாக்கியால சுட்டுட்டு இறந்து போயிருக்காங்க. அப்போ அம்மாவை பார்க்க ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வரவும் ஹீரோ கையில கத்தியோட நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் கொலை பண்ணிட்டான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் ஒரு FBI ஆபீசர் தான். கண்ணை காட்டி அசையாதன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்க கிட்ட ஹீரோவை படைக்கிறாங்க. அப்போ ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து இதை பார்த்தா கொலை மாதிரி தெரியல, இருந்தாலும் ஃபுல் ரிப்போர்ட் நாளைக்கு காலையில தரும், அது வரைக்கும் ஹீரோவை ஸ்டேஷன்லயே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா லேப்டாப் ஆன்ல இருக்கு. அதுல செக் பண்ணி பார்த்தா எல்லா அக்கௌண்டோட பேலன்ஸும் ஜீரோல இருக்கு. அப்போதான் ஹீரோ கொலை பண்ணல, வேற யாரோ சிஸ்டம் ஹேக் பண்ணி பணத்தை திருடி இருக்காங்க. அதனாலதான் ஹவுஸ் ஓனர் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. அடுத்த நாள் ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு ரிலீஸ் பண்றாங்க. தப்பே பண்ணாதவன இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோமேன்னு சொல்லி சாரி கேட்கலான்னு ஹீரோவோட பண்ணைக்கு போறாங்க. அங்க போய் என்ன மன்னிச்சிருங்க, அந்த சமயத்துல உங்க கையில கத்தியோட பார்த்ததும் நீங்க தான் கொலை பண்ணதான் நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ பரவாயில்ல விடுங்க, நானாவே இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனருக்கு இன்னொரு பையனும் இருக்கான். ஆனா ஆர்மிக்கு போய் சண்டையில இறந்து போயிட்டாரு போல. இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்போதான் பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் யாரோ ஹேக் பண்ணி ஆட்டையை போட்டிருக்காங்க, அதனாலதான் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறான். இப்படி ஏமாத்துறவங்க எல்லாரும் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பணத்தை இழந்தவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டாங்க. அதோட இப்படி ஆட்டையை போடுற பணம் எல்லாமே டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகாது, நிறைய டம்மியான ஃபேக்கான அக்கௌண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். அதனால ட்ராக் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்படியே பிடிச்சாலும் அவங்க டொனேஷனா தான் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அவங்க கூட பேசிட்டு ஹீரோ அவனோட தேன் பண்ணைக்கு வரான். அங்க இருக்க ஒரு ட்ரேவை ஓபன் பண்ணி ஒளிச்சு
வச்சிருக்க சேட்டலைட் போனை எடுத்து இவரு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்றாரு. அந்த பக்கம் கால் அட்டன் பண்ணவங்க, பீ கீப்பர் நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களே, என்ன விஷயமா கால் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு பர்சனலா ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. என்னன்னு கேட்டா ஒருத்தனோட அட்ரஸும் அவனோட பேரும் தெரியணும்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச FBI ஆபீசர் சொன்னாங்க, FBI நினைச்சா கூட அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதா சொல்றான். ஆனா அதுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க, FBI னால முடியாம இருக்கலாம், ஆனா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இதெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு டீடைல எடுத்துட்டு திரும்ப உங்க லைனுக்கு வரேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் தேன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கால் வருது. அட்டன் பண்ணா, நீங்க கேட்ட டீடைல்ஸை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனா கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் தெரியுது. கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்ல இந்த கம்பெனிக்கு பிரான்ச் இருக்குன்னு சொல்றாங்க. உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு நேரா அந்த கம்பெனி இருக்க அட்ரஸுக்கு வரான். அங்க பார்த்தா கிளாஸ்லயே டெக்கரேஷன் பண்ணி பல மாடி பில்டிங்ல உட்காந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோ உள்ள போலான்னு பார்த்தா கார் இங்க நிறுத்தக்கூடாது, அந்த பக்கம் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அங்க போனா வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. பார்க்கிங்லயே இவ்வளவு அலைய விடுறானுங்க. ஒரு வழியா பார்க் பண்ணிட்டு உள்ள போலான்னு பார்த்தா செக்யூரிட்டி தடுக்கிறாங்க. அவங்களோட கண்ணையே எடுத்து அடிச்சு போட்டுட்டு கையில 2 பெட்ரோல் கேனையும் எடுத்துட்டு உள்ள போறான். ரிசப்ஷன்ல போய் இந்த இடத்தையே நான் கொளுத்த போறேன், உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடுங்கன்னு சொல்றான். உள்ள போய் பார்த்தா எல்லாரும் சின்சியரா போன் பேசிட்டு இருக்கானுங்க. போனை வைங்களான்னு சொன்னா யாருமே கண்டுக்கல. ஒருத்தனோட போனை புடுங்கி அதுலயே அவனை அடிச்சு மூஞ்சியை உடைக்கிறான். அப்புறம் தான் பிரச்சனை சீரியஸ்னு புரியுது. இந்த பில்டிங்கே நான் கொளுத்த போறேன், ஓடுகிறான்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்துறான். போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கவங்க மேலையும் பெட்ரோலை ஊத்துறான். டிஎல் பயத்தோடய வந்து என்னங்க பிரச்சனைன்னு கேட்கறான். கொளுத்த போறேன்டான்னு சொன்னதுமே பாடி கார்டை விட்டு அடிக்க சொல்றான். ஹீரோக்கு சண்டை போட சொல்லியே தரணும். அசால்ட்டா அந்த 4 பேரையும் அடிச்சு போட்டுட்டு டிஎல் கிட்ட வந்தா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். சரி பொழைச்சு போன்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்தி மொத்த பில்டிங்கும் கொளுத்தி விடுறான். வெடிச்சு செதறுது. கட் பண்ணா இப்ப ஹீரோ கொளுத்தின கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க. ஆபீஸ்க்குள்ளேயே நடந்தெல்லாம் வர மாட்டான் போல, ஸ்கேட் போர்ட்லயே ஸ்கேட் பண்ணிட்டே வரான். அப்போ டிஎல் கால் பண்ணி நம்ம கம்பெனி ஒருத்தன் வந்து கொளுத்திட்டான்னு சொல்றான். அதுக்கு ஓனரோ யாருன்னு கேக்குறான். யாருன்னு பேர் தெரியல, ஆனா பீ கீப்பர் தேனி வளர்க்குறவன்னு சொன்னதா சொல்றான். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டு போ, அவனை போட்டு தள்ளிட்டு தான் எனக்கு நீ கால் பண்ணணும்னு சொல்றான். அதே சமயம் ஓனரோட செக்யூரிட்டி ஹெட் வராரு. அமெரிக்காவோட சிஏஏக்கு ஹெட்டா இருந்தவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஓனரோட செக்யூரிட்டி டீமுக்கு ஹெட்டா இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம பிரான்ச் ஒருத்தன் கொளுத்திட்டான், யாருன்னு கேட்டதுக்கு பீ கீப்பர்னு சொன்னதா சொல்றான். பீ கீப்பர்னு பேரை கேட்டதுமே அவரே கொஞ்சம் பயப்படுறாரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு, மறுபடியும் அவன் ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணாத, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா ஹவுஸ் ஓனரோட பொண்ணுக்கு கால் வருது. அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆபீசர் உங்க அம்மாவை ஏமாத்தின கம்பெனியை யாரோ கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. யாரோ பாதிக்கப்பட்டவன் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ தான் கொளுத்தினதுன்னு இன்னும் தெரியாது. அடுத்து டிஎல் அடியாள எல்லாம் கூப்பிட்டுட்டு கடைசி ஒரு வாரத்துல யாரையெல்லாம் ஏமாத்தி பணத்தை அடிச்சாங்களோ அவங்க அட்ரஸுக்கெல்லாம் போய் ஹீரோவை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்றான். கடைசியா ஹீரோட அட்ரஸ்க்கே வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோ கார்ல போறான். அதே நேரம் அங்கிருந்து தேன் கூட்டையெல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டு நாசம் பண்றானுங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டுட்டு ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகுறான். அங்க இருக்க மெஷின் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விடுறான். உள்ள என்ன நடந்தாலும் வெளியே சத்தம் கேட்காது. டிஎலும் அடியால கூப்பிட்டுட்டு உள்ள போறான். பயத்துல நிலவை பார்த்தா கூட சுடுறானுங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். ஹீரோ சைலண்டா வந்து செயினை கழுத்துல போட்டு இறுக்கி கொள்றான். இன்னொருத்தனை அவனோட கண்ணையே வாயில வச்சு பக்கத்துல இருந்த கம்பியில் இடிச்சு கொள்றான். இன்னொருத்தனை கழுத்திலேயே குத்தி கொள்றான். சூப்பரா சண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்றான். இப்போ டிஎல் மட்டும் தான் பேலன்ஸ். சின்ன சவுண்டு கேட்டா கூட பயத்துல கண்டபடி சுடுறான். வரண பயத்துல ஹீரோவை தேடி போகும்போது கூட வந்த அடியால் அடி வாங்கி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு தெரிச்சு ஓடும் போது ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். பக்கத்துல இருந்த மிஷின்குள்ள கையை விட்டு கை விரல்களை எல்லாம் வெட்டி விடுறான். வழியில கதறுவான். கட் பண்ணா ஹவுஸ் ஓனரோட பொண்ணுக்கு ஒரு நியூஸ் வருது. உங்க வீடு அதோட அங்கிருந்து தேன் பண்ணையெல்லாம் யாரோ கொளுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. கம்பெனியை கொளுத்தின பீ கீப்பர் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்க ஹீரோ தான். சோ பழி வாங்க தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு. அங்க இருந்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட ஐடி செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே கிரிமினல்ஸ். ஆல்ரெடி நிறைய கேஸ் உங்க மேல இருக்கு. சோ பிரச்சனை கொஞ்சம் பெருசுன்னு புரியுது. அதே சமயம் டிஎல் ஹீரோ கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓனருக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி என்னோட வேலையெல்லாம் வெட்டினு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ சைட்ல வந்து காருக்கு வழியில் இழுத்து போட்டு உடம்புல கயிறை கட்டி இன்னொரு கார்ல கட்டி காரை ஸ்டார்ட் பண்ணி விடுறான். பிரிட்ஜோட எண்டில் போய் கார் கீழே விழுந்து கொடூரமா சாகும். விரலோட போச்சுன்னு நினைச்சா ஆனா இப்ப மொத்தமும் போச்சு. கீழே விழுந்து கிடந்த போனை எடுத்து என்னோட பேர் பீ கீப்பர், நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி வர வேண்டாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஓனருக்கு அல்லு இல்ல. நேரா செக்யூரிட்டி ஹெட் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான், என்னையும் போன்ல மிரட்டுறான், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கேக்குறான். அவரும் ஹீரோ யாருன்னு தேடி பார்க்கறாரு. பீ கீப்பர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். போலீஸ், இன்டர்போல், FBI, சிஐஏ இதுல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டப்படி தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க பவருக்கு ஒரு எல்லை இருக்கு, அது மீறி அவங்க செயல்பட மாட்டாங்க. ஆனா பீ கீப்பர்ன்றவங்க அப்படி இல்ல. அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதை அவங்க செய்வாங்க. லீகலாவும் சரி இல்லீகலாவும் சரி அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பேரு கூட கிடையாது. எல்லாரோட பேருமே பீ கீப்பர் தான்.
இரக்கம், கருணை இதெல்லாம் கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட போய் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டுறாரு. கட் பண்ணா எஃபிஐல எரிஞ்ச ஆபீஸ் பில்டிங்கோட ஹெட் ஆபீஸ் பக்கத்து சிட்டில இருக்கு. ஹீரோ அடுத்து அட்டாக் பண்ண போனா கண்டிப்பா அந்த பில்டிங்க்கு தான் போவான்னு கெஸ் பண்ணி சொல்றாங்க. அதே சமயம் ஓனரோட அம்மா செக்யூரிட்டி ஹெட்டுக்கு கால் பண்ணி ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை அவனை காப்பாத்தி விடுங்கன்னு கேக்குறாங்க. செக்யூரிட்டி ஹெட்டும் இவ்வளோ சொல்றீங்க, சரி ஹெல்ப் பண்றேன், ஆனா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ சிஐஏ ஹெட்டா இருக்கவங்க ஒரு பொண்ணு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. பீ கீப்பர்னு பேரை கேட்டதுமே அவங்களும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. என்ன இருந்தாலும் நான் இப்ப இருக்க சீட்ல எனக்கு முன்னாடி இருந்தவர் நீங்க தான், அதுக்காகவே கண்டிப்பா நான் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதே சமயம் டீலோட பாடியை ஆத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. விரல்கள் வெட்டப்பட்ட நிலைமையில ரொம்பவே மோசமா செத்துருக்கான். அடுத்து சிஏ ஹெட் கிட்ட இருந்து செக்யூரிட்டி ஹெட்டுக்கு கால் வருது. நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை பெருசுதான், பீ கீப்பர் ஆர்கனைசேஷன்ல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரிட்டையர்ட் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்கும் போகாம அமைதியா தேன் பண்ணையை வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்போ நடக்கிறது கண்டிப்பா தனிப்பட்ட பழிவாங்களா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு செக்யூரிட்டி ஹெட்டும் அவனை எப்படியாவது போட்டு தருங்கன்னு சொல்றாரு. சிஏ ஹெட்டும் சரி பண்றேன், ஆனா இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு பீ கீப்பர் ஆர்கனைசேஷனுக்கு மெசேஜ் பண்றாங்க. உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும், ஆடம் கிளேவை போட்டு தருங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ வேலை பார்த்த ஆர்கனைசேஷன் கிட்டயே ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அசைன்மெண்ட் தர்றாங்க. அவங்களும் இப்ப ஆக்டிவா இருக்க பீ கீப்பர் கிட்ட சொல்லி ஹீரோவை போட சொல்றாங்க. அது ஒரு பொண்ணு, சரியான சைக்கோ கேரக்டர்னு சொல்லலாம். ஹீரோ பெட்ரோல் பம்ப்ல இருக்கும்போது காரை எடுத்துட்டு வந்து ஹீரோட கார்லயே இடிக்கிறா, கன் எடுத்து சுடுறா. ஆனா ஹீரோவுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையே, அசால்ட்டா சமாளிக்கிறான். என்ன போட்டு தள்ள சொல்லி நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்தே ஒன்னு அனுப்பியிருக்காங்களான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாயா ரிட்டையர்ட் ஆயிட்டா ஒழுங்கா வீட்டுல இருக்க வேண்டியது தானே, எதுக்கு பெரிய இடத்துல எல்லாம் கை வைக்கிற, இப்ப பாரு என் கையில தேவையில்லாம சாக போறான்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த வர்றா. அதையும் அசால்ட்டா ஹீரோ சமாளிக்க அவரோட கார்ல பெரிய மிஷின் கன் இருக்கும், அதை எடுத்து பெட்ரோல் பம்ப்ல ஃபயர் ஆச்சுன்னா நம்மளும் செத்துருவோம்னு கூட நினைக்காம ஹீரோவை போட்டு தள்ளணும்னு சுட்டு தள்ளுறா. அந்த அளவுக்கு சைக்கோ. ஹீரோ ஒரு பாட்டில்ல பெட்ரோலை புடிச்சு அவன் மேல தூக்கி அடிக்கிறாரு. ஆல்ரெடி கன்ல இருந்து நெருப்பு வரவும் அப்படியே சைக்கோ மேல தீ பிடிச்சு எரிஞ்சு சாகுறா. அப்போ அவரோட ஒரு விரலை வெட்டி எடுத்துட்டு அங்கிருந்து இன்னொரு காரை எடுத்துட்டு பெட்ரோல் பம்பையே கொளுத்தி விட்டுட்டு போறாரு. இந்த நியூஸ சிஐஏ ஹெட் செக்யூரிட்டி ஹெட் கிட்ட சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவனை கொல்ல போனவளையே எரிச்சு விட்டுருக்கான், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்ச ஓனரை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு தான் இங்க பெட்ரோல் பம்ப் எரிஞ்சதை விசாரிக்க வராங்க. அப்போ தேனீ வளர்ப்பது எப்படின்னு ஒரு புக்கு கீழே கிடக்கும். சரி ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கட் பண்ணா ஓனரோட செக்யூரிட்டி ஹெட் ரிட்டையர்டான ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டீம் ரெடி பண்றான். பெட்ரோல் பம்போட சிசிடிவில ஹீரோவோட முகம் கொஞ்சம் அரைகுறையா தெரிஞ்சிருக்கும். அதை காட்டி இவனை தான் நீங்க போடணும்னு சொல்லி இவன் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்தான், இப்ப என்ன பண்றான்னு மொத்த டீட்டெயிலையும் சொல்லி நீங்க மொத்த பேரும் முயற்சி பண்ணா கூட அவனை தொடர்றது கஷ்டம், சோ கவனமா இருங்கன்னு சொல்றாரு. அதே சமயம் ஹீரோ சைக்கோட விரலை எடுத்துட்டு ஒரு கோடவுனுக்கு போறாரு. இது பீ கீப்பர்ஸ் அவங்களோட வேலைக்காக யூஸ் பண்ற கோடவுன். ஹீரோ ரிட்டையர்ட் ஆகிட்டதால அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யாது, அதனால சைக்கோட விரலை வெட்டி எடுத்திருக்கான். உள்ள போய் தேவையான வெப்பன்ஸ் அதோட ட்ராக் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அவரோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்கிருந்த காரையும் எடுத்துட்டு கிளம்புறான். கட் பண்ணா ஹவுஸ் ஓனரோட பொண்ணு FBI ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் FBIயோட ஹெட்டை பார்த்து இந்த மாதிரி ஓனரோட ஒரு பிரான்ச்சை ஆல்ரெடி எரிச்சிருக்காங்க, அவனோட அடுத்த டார்கெட் ஹெட் ஆஃபீஸ் தான் சொல்லி இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மொட்டை தலையோட இருக்கிறவர் தான் FBIயோட ஹெட். யாருன்னு தெரியுமான்னு கேட்டா த பீ கீப்பர்னு சொன்னதுமே அவரு எவ்வளவு பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, என்ன வெப்பனா வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த அட்டாக்கை நம்ம தடுத்தே ஆகணும்னு சொல்றான். சொன்ன மாதிரியே மொத்த FBI டீமையும் கொண்டு வந்து ஓனரோட ஹெட் ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனா உள்ள போனான்னு பார்த்தா ஓனரோட செக்யூரிட்டி ஹெட் ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டீம் வச்சிருப்பாரு. அவங்க FBI உள்ள விட மாட்டானுங்க, வெளியில மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுத்தா போதும், உள்ள நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி FBI வெளியில போக சொல்றாங்க. ஆபீஸ்க்குள்ள போய் இங்க அட்டாக் நடக்க போகுது, எல்லாரும் உடனே இங்கிருந்து போங்கன்னு சொன்னா எவனுமே காதுல வாங்கல. அங்க ஒரு மேனேஜர் இருப்பான், அவங்கிட்ட போய் உன்னோட ஓனருக்கு கால் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். மேனேஜரும் ஃபோன் பண்ணி தரான். ஓனர் கிட்ட உடனே இங்கிருந்து எல்லாரும் வெளியில போக சொல்லுங்கன்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது, வேலை அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாம உன்னோட வேலையை பாருன்னு சொல்றான். கட் பண்ணா FBI டீம் எல்லாம் பில்டிங் வெளியில நின்று எப்படி ஹீரோ உள்ள போகாம தடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அசால்ட்டா வந்து என்னையா பண்றீங்க, ஓ அவனை உள்ள போக விடாம தடுக்க பிளான் பண்றீங்களா, அட நான் தாண்டாதுன்னு சொல்றான். சுத்தி FBI ஆளுங்க கன்னோட நிக்கும் போது அசால்ட்டா ஏத்து காட்டுறான். FBIல எல்லாருமே ஷாக்குறாங்க. ஷாக்ல இருந்து வெளியில வந்து கன் எடுக்கிறதுக்குள்ள அடிச்சு பொளக்குறாங்க. ஒருத்தன் கன்ல இருந்தும் புல்லட் வெளியில வரல. அதுக்கு ஹீரோ டைமும் கொடுக்கல. வெளியில இருக்கவங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள போனா ஏதோ பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டோன்னு சொல்லி கை தட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. ஹீரோ எம்ப்ளாயிஸ் கூட நின்று அவரும் கை தட்டுறான். அந்த பிரைவேட் செக்யூரிட்டி டீம் உள்ள வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா யாரை சுடணும்னு இந்த டீமுக்கு தெரியாது. அதோட அங்கேயும் இங்கேயும் அங்க வேலை பார்க்கறவங்க ஓடிட்டு இருப்பாங்க, அவங்க மேல புல்லட் படாம சுடணும். ஹீரோவும் எம்ப்ளாயிஸோட ஒளியிற மாதிரி போய் ஒருத்தனை கட்டி மேல தூக்குறான். இன்னொருத்தனை தலைய புடிச்சு செவத்திலேயே அடிச்சு காலி பண்றான். அங்க ஃபயர் அலாம் இருக்கும், அதை ஆன் பண்ணி விடவும் எல்லாரும் வெளியில ஓடுறாங்க. அப்போ அங்க வந்து பிரைவேட் செக்யூரிட்டி டீமோட தலைய தீ அணைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு அடிச்சு மொட்டையாக்குறான். உள்ள ஹீரோ சண்டை போட்டுட்டு
இருக்கும்போது தான் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வராங்க. இங்க என்னையா பண்றீங்க? உள்ள போங்கன்னு சொன்னதும் ஒரு டீம் லிஃப்ட் வழியா மேல போகும். லிஃப்ட்டுக்கு மேல தான் ஹீரோ இருப்பான். லிஃப்ட்டோட டாப்ப சுடுவாங்க. ஆனா ஹீரோ ஓரமா நின்னுட்டு லிஃப்ட்டோட கம்பியில பாம்பு வச்சு வெடிக்க செய்வான். அவ்ளோ உயரத்துல இருந்து லிஃப்ட் போய் டமால்னு கீழ விழுந்து வெடிக்கும். அத பார்த்து ஹவுஸ் ஓனரோட பொண்ணு ஒரு நிமிஷம் ஆடிடுவா. இருந்தாலும் பரவால்ல, என்ன நடந்தாலும் ஹீரோவ புடிச்சே ஆகணும்னு சொல்லி உள்ள போவாங்க. அப்போ மேனேஜர புடிச்சு அவரோட ஓனர் எங்கடான்னு கேட்டு அடி குழப்பான். மேனேஜரும் அடி தாங்க முடியாம ஓனரோட போட்டோவ காட்டுறான். அதே சமயம் ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்து இவங்களுக்கு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி தரேன், நீ சட்டத்த கையில எடுக்காதன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவோ இவங்களெல்லாம் உங்க சட்டத்தினால எதுவுமே பண்ண முடியாது, அதிகாரத்தோட உச்சாணி கொம்புல இருக்கவங்க, இவங்களெல்லாம் புடிச்சு ஜெயில்ல போட்டா அங்கேயும் சகல வசதியோட தான் வாழுவாங்க, நீ குறுக்க வராதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். போகும்போது ஹவுஸ் ஓனர் பொண்ணு கூட வேலை பார்க்குற இன்னொருத்தனை சுடுற நிலைமை வரும். ஆனா அவனை சுடாம விட்டுட்டு போறான். FBI உள்ள வந்து ஆபீஸ பாக்குறாங்க. அதுல ஒரு மானிட்டர்ல ஓனரோட போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த ஸ்கேம் பண்ற கம்பெனி நடத்துறது அந்த நாட்டோட ஜனாதிபதியோட பையன் தான். அப்படி இருக்கும்போது பயம் வராதா? ஹவுஸ் ஓனர் பொண்ணு அவங்க ஸ்கேம் பண்றதுக்காக யூஸ் பண்ண சாஃப்ட்வேரை ரிசர்ச் பண்ணி FBI ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த நாடு முழுக்க இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், ஐடி ப்ரூஃப் எல்லாம் சேவ் பண்ணி வைக்க பயன்படுத்துற சாஃப்ட்வேர் இந்த ஓனரோட சாஃப்ட்வேர் தான். அதனால ஈஸியா மத்தவங்களோட டீடைல எடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் ஓனர் எங்க இருக்கான்னு பார்த்தா அவனோட அம்மாவோட வீட்டுல இருக்கான். இங்க இருக்கதான் சேஃப்னு சொல்லி செக்யூரிட்டி ஹெட் இங்க வச்சிருக்காரு. அதோட ஓனர் தனியா ஒரு டீம் ஹையர் பண்ணி பாதுகாப்புக்கு வச்சிருக்கான். இவங்க எல்லாருமே லோக்கல் டான்ஸ், எதுக்குமே பயப்பட மாட்டானுங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, இருந்தாலும் செக் பண்ணலாமேனு ஹவுஸ் ஓனர் பொண்ணு இங்க வர்றாங்க. FBIயோட ஐடியை காட்டிட்டு உள்ள வர்றாங்க. பாதுகாப்பு எல்லாம் டாப் லெவல்ல இருக்கு. அதே சமயம் ஜனாதிபதி வர்றாங்க பையனை பார்க்க. உள்ள வர வண்டி எல்லாத்தையுமே இன்ச் இன்ச்சா செக் பண்றாங்க. இவ்வளவு செக்யூரிட்டியும் மீறி எப்படிடா ஹீரோ உள்ள வர போறான்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல டிரைனேஜ் வழியா ஹீரோ உள்ள வந்துட்டான். மேல உள்ள மூடிய ஓபன் பண்ணி அங்க நின்னுட்டு இருக்க வண்டியை பிடிச்சு ஸ்கேட் போர்டை வச்சு சறுக்கிட்டு ஒவ்வொரு வண்டியா போறான். அப்படி போகும்போது வண்டிக்கு கீழே செக் பண்ணணும்னு ஒருத்தன் வருவான். அவனை அடிச்சு அந்த வண்டிக்கு மேலேயே கட்டி போட்டுட்டு அவனோட சீக்ரெட் சர்வீஸ் யூனிஃபார்ம் எடுத்து ஹீரோ போட்டுட்டு செக்கிங் ஓவர்னு சொல்லி அந்த வண்டியை அனுப்புறான். ஹீரோவும் அசால்ட்டா உள்ள போறான். சீக்ரெட் சர்வீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால யாருக்குமே சந்தேகம் வரல. உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அங்க நடக்கிற பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிறான். அங்கங்க பாம்பும் செட் பண்றான். அப்போ FBIயோட ஹெட் வந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொல்றான். ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஓனரையும் வர சொல்லி பேசுறாங்க. உங்க பையன் மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடிதான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கான். உங்க எலெக்ஷனுக்கு கூட அந்த பணத்தை தான் செலவு பண்ணியிருக்கான்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்டு அவங்க ஆடி போறாங்க. ஏன்னா இவங்க நேர்மையானவங்க. உங்க பையன் மூலியமா பாதிக்கப்பட்ட ஒருத்தன் த பீ கீப்பர் ஆர்கனைசேஷன்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தன் இப்போ உங்க பையனை கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இங்க கூட அவன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். உடனே அவங்களும் இப்பவே நீ மீடியா முன்னாடி போய் செஞ்ச தப்ப எல்லாம் ஒத்துக்கோ, நம்ம லீகலா போலாம், ஜெயில போட்டா கூட கொஞ்சம் வருஷத்துல வெளியில வந்துடலாம், உன்னை காப்பாத்த இதுதான் ஒரே வழின்னு சொல்றாங்க. ஆனா அவன் ஏத்துக்க மாட்டான். அதே சமயம் மொட்டை தலையோட ஒருத்தன் போறத பார்த்துட்டு நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த வேற ஒரு ஆளு. அதே சமயம் லோக்கல் டான் குரூப் ஹீரோவை பாத்துருவாங்க. கைய தலைக்கு மேல வச்சுட்டு முட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அதே மாதிரி செய்வாரு. நெத்தி போட்டுல வச்சு சுட போற சமயம் FBIல இவனை உயிரோட அரெஸ்ட் பண்ணணும், கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா செக்யூரிட்டி ஹெட்டோ போட்டுருன்னு சொல்றாரு. கையில இருந்த ரிமோட் அழுத்தினா செட் பண்ண பாம்பு எல்லாம் வெடிக்குது. அதை யூஸ் பண்ணி லோக்கல் கேங்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான். சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்களை மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போறான். அப்ப ரூம்ல ஜனாதிபதி பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி நீ சரண்டர் ஆயிடு, இல்லனா இப்ப வர உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அங்கேயும் குடிச்சிட்டு தான் இருக்கான். ஹீரோ ஒரு வழியா முன்னேறி வீட்டுக்குள்ள வந்துருவான். ஒவ்வொருத்தரையா சுட்டு கத்தியால குத்தின்னு பயங்கரமான கலவரமே ஆகுது. அப்போ லோக்கல் கேங்கோட லீடர் வருவான். இது வரைக்கும் ஹீரோ கூட சண்டை போட்டதுலயே இந்த லீடர் தான் அதிக நேரம் ஹீரோவை சமாளிச்சிருப்பான். ஹீரோ கையில ஒரு பிங் அண்ட் பீஸ் கிடைக்கும். அதை வச்சு லீடரோட முகத்துல ஒரு கீரல் போட்டுருவான். ஆனாலும் ஹீரோவை அடிச்சு பொழப்பான். கத்திய வச்சு ஹீரோவோட கால்லயே குத்துவான். இந்த லீடரோட வீக்னஸ் என்னன்னா அவரோட காலு செயற்கையான காலா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த செயற்கை காலை உதச்சு தள்ளி விடுவாரு. கீழே விழுந்ததும் லீடரோட கத்தியவே எடுத்து அவனோட உடம்பு முழுக்க குத்தி கிழிப்பான். ஒரு வழியா லீடரை போட்டு தள்ளிட்டு அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஹீரோவே கட்டு போட்டுட்டு உள்ள போறான். கிட்டத்தட்ட ஓனரை நெருங்கிட்டான். அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி ஹெட் முன்னாடி வராரு. ஹீரோவை பார்த்து அவனை எதுவும் பண்ணிடாத, அவன் உன்னை எவ்வளவு ஏமாத்தான்னு சொல்லு, அதோட பல மடங்கு பணத்தை நான் வாங்கி தரேன், ஆனா அவனை உயிரோட மட்டும் விட்டுருன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கும். அதனால ஹீரோ இவரை எதுவுமே பண்ணல. டோரை ஓபன் பண்ணும்போது கையை பிடிச்சி தடுக்க ட்ரை பண்ணுவாரு. கையை பிடிச்சி முறுக்கி விட்டுருவான் ஹீரோ. ஆனா கொல்லல. கிட்ட நெருங்கி வந்துட்டான்னு ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. ஜனாதிபதியும் சரண்டர் ஆகிடுன்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா கையில கன்னை எடுத்து FBI ஹெட்டையே சுட்டு கொள்றான். அதே சமயம் ஹீரோவும் கதை உடச்சிட்டு உள்ள வரான். ஆனா அந்த
ஓனரோ அம்மான்னு கூட பார்க்காம பக்கத்துல வந்தா சுட்டுருவேன்னு அவங்க அம்மா தலையிலேயே கண்ணை வச்சு மிரட்டுறான். ஹவுஸ் ஓனருக்கு பொண்ணு வாங்க வராங்க. ஹீரோவை பார்த்து இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம், அவசரப்படாதன்னு சொல்றாங்க. சைடுல பார்த்தா அந்த ரூமோட ஜன்னலை கண்ணாடியில பண்ணியிருப்பாங்க. ஓனர் லைட்டா திரும்பின கேப்ல அவனோட அம்மாவுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நெத்தி போட்டிலேயே புல்லட் இறக்கிட்டு கண்ணாடியை உடைச்சு அந்த பக்கம் குதிச்சு தப்பிக்கிறான். ஹவுஸ் ஓனர் பொண்ணு நினைச்சிருந்தா சுட்டுருக்கலாம், ஆனா சுடல. ஏன்னா ஹீரோ இவ்வளவு தூரம் உயிரை பணையம் வச்சு போராடினதுக்கு காரணமே இவங்க அம்மாக்காக தான். அதுவும் இல்லாம ஹீரோ ஜஸ்ட் வாடகைக்கு குடியிருக்கவன். இவங்களோட அம்மா அந்த ஹவுஸோட ஓனர், அவ்வளவுதான். வேற எந்த உறவும் இல்ல. இருந்தாலும் அப்பப்போ ஹீரோவை மதிச்சு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான். ஹீரோ ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஓடிடுவோம். பின்னாடி FBI ஆளுங்க எல்லாம் தேடி போவாங்க. ஆனா ஏற்கனவே அங்க ஸ்விம்மிங் சூட், ஆக்சிஜன் டேங்க் எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருப்போம். அதை போட்டுட்டு தப்பிச்சு போயிடுவோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.